இங்கே காவேரி விஜய் ஒன்றா தான் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆனால் திரும்பி வரும்போது காவேரி வந்து அவங்களோட கேபினில் காணோம். பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டால் எங்கே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் காயத்ரி அக்காவும் வெளியே போனாங்க, உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, அவங்க ஏதோ அர்ஜென்ட்டாக போயிட்டாங்க, ஆஃபீஸ் முடியவுமே வந்து கிளம்பிட்டாங்க, உங்களை வந்து மேடம் பார்த்தாங்க, நீங்கள் அவசரமாக ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்ததுனால உங்ககிட்ட சொல்ல முடியல, அதே மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, பாஸ் கேட்டால் சொல்லிடுங்க அப்படின்ட்டு. சார் நான் தான் மறந்துட்டேன், சாரி சார் அப்படின்னு சொல்ல, ஓ காவேரி இப்போலாம் தனியாக போகலாம் ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு. என்ன விஷயமா வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க, அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. என்னன்னு தெரியல சார், காயத்ரி அக்கா தான் எங்கேயோ அவசரமாக போகிறதுக்காக கூப்பிட்டாங்க காவேரி மேடம் வரலைன்னு தான் சொன்னாங்க, ஆனால் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால மேடம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே விஜய் உடனே ஏன் நம்மளுக்கு ஒரு கால் பண்ணி இவளுக்கு சொல்ல தோணலையா, இன்னைக்கு வீட்டுக்கு வந்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் செம்ம கடுப்பாகிறாரு. இங்கே அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. ரொம்ப நேரம் ஆகியுமே வந்து காவேரி வரவே இல்லை. இங்கே தாத்தா கேட்குறாங்க, என்னப்பா விஜய், காவேரி இங்கே ஏன் அவளை காணவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேடம் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தவங்களோட சேர்ந்து எங்கேயும் வெளியே போயிருக்காங்களாம் தாத்தா அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்கிற, உனக்கு எந்த காலுமே பண்ணலையா, அப்போ உன்கிட்ட சொல்லிட்டு போகலையா, யாரும் சொன்ன மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஆமாம் தாத்தா, எனக்கு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான் சொன்னாங்க, மேடம் இப்போ பெரிய ஆளாயிட்டாங்கல்ல, என்கிட்டலாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, என்னப்பா விஜய் இப்படி சொல்கிற, அப்படிலாம் காவேரி பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீங்கள் இப்படி தான் தாத்தா எப்போ பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கடுப்பாகிறாரு. இங்கே லேட்டாகவே வர்ற காவேரி பார்க்குறாங்க, யாருமே வந்து வீட்டில் இல்லை, எல்லாருமே ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது, ஹாலில் யாருமே இல்லாமல் இருக்க. இங்கே யமுனா வந்து அக்கா உன்னைய அம்மா வர சொல்லிச்சுன்னு சொல்ல, இங்கே வெளியவே பேக்கை வச்சுட்டு உள்ளே போய் இங்கே விஜயை பார்க்குறாங்க. விஜய் ரூம்லையும் இல்லை. அதுக்கப்புறம் இவங்க ஒரு கவரை மட்டும் டேபிள் மேலே வச்சுட்டு காவேரி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வெளியில் தாத்தாவும் இல்லாதனால ரூமில் போய் பார்க்குறாங்க. தாத்தா இருக்கிறத பார்த்துட்டு, தாத்தா நான் கொஞ்சம் அம்மா வீடு வர போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னம்மா இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்க, இல்லை தாத்தா, இந்த என்னோட வேலை பார்க்குறவங்க அந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பையனுக்கு ஏதோ பிறந்த நாள்னு சொல்லிட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க, அதோட நானும் போயிட்டு வந்தேன் தாத்தா, வேற ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப வற்புறுத்துனாங்க, விஜய்கிட்டையும் சொல்லலை, ஒரு அக்காட்ட தான் சொல்லிட்டு வந்தேன், அவங்க சொன்னாங்களான்னு தெரியலையே, அவர் எதுவும் கோவமா இருக்காரோ, அவரை ரூமில் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம்மா வந்த உடனே சொன்னான் அந்த மாதிரி காவேரி வெளியே போயிருக்கா தாத்தா, என்கிட்ட கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு, நீ பார்த்துக்கம்மா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தாத்தா, ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நீங்கள் முடியாதுன்னு சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல, என்ன ஹெல்ப்புமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எங்கள் தாத்தா கிட்ட காதில் குசு குசுன்னு என்னமோ சொல்கிறாங்க. இங்கே யமுனாவுக்கு ஒன்றுமே விளங்கலை. என்னக்கா நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ரகசியமாக சொல்கிறேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்ல, இங்கே தாத்தாவும் ஓகேவான்னு சொல்லிட்டு கையை மட்டும் காட்டுறாரு. இங்கே 2 பேரும் கிளம்பி அம்மாவை பார்க்க போகிறாங்க. அவங்க அம்மா இவங்களுக்காக கொழுக்கட்டை பண்ணி வச்சுருக்காங்க. அதை இதுக்காக தான் வர சொன்னியாம்மா, ஆமாடி காலையிலலாம் அதை வச்சா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும்டி, உனக்காக தான் நான் செஞ்சேன், நீ சாயந்தரமே வந்துடுவ, குடுக்கலான்னு நினச்சேன், பார்த்தா நீ ஏன் இன்னைக்கு லேட்டு அப்படின்னு கேட்க, இல்லைம்மா என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு அக்காவோட கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியாடி, ஏன்டி அப்படிலாம் போகிற, நீ இந்த விஜய் தம்பியோடயே வந்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அவங்க வற்புறுத்தி கூப்பிட்டாங்கம்மா, அதனால தான் போக வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா ரூமில் வந்து பார்க்குறாங்க. ரூமில் வந்து பார்க்கும்போது இங்கே விஜய் வந்து காணவே காணோம். இங்கே வச்சுருந்த கவரையும் காணோம். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்கே விஜய் வந்து உள்ளக்க ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வர்றாரு. அப்போ ஒரு ட்ரெஸ்ஸோட வர்றாரு. இங்கே காவேரி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "ஏங்க அந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஓ! நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க இப்படி இப்படி காட்டுறாரு. காட்டிட்டு, நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்ல, உடனே இங்க காவேரி, "நான் ஒண்ணும் செலக்ட் பண்ணல. இது உங்களுக்கு தாத்தா தான் வாங்கி தந்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "என்னது நீ செலக்ட் பண்ணலையா? தாத்தா வாங்கி தந்தாரா? அப்ப எதுக்கு தாத்தா என்கிட்ட என் கையிலல தந்திருப்பாரு? இப்ப நீல அந்த கவர வந்து வச்சுட்டு போயிருப்பேன்னு நெனச்சு, நான் இந்த ட்ரெஸ்ஸ வேற போட்டு பார்த்துட்டேனே! தாத்தா என்கிட்ட எதுவுமே சொல்லல. இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்பல்லாம் எதுவுமே சொல்லல. பொய் சொல்லாத காவேரி. இது நீ தானே வாங்கிட்டு வந்த" அப்படின்னு சொல்ல, "ச்சே! ச்சே! இல்லங்க. நான் எப்படி உங்களுக்கு வாங்க போறேன்? நான் எதுக்கு உங்களுக்கு வாங்கி குடுக்க போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்ல, உடனே இங்க விஜய்க்கு ரொம்ப ஏமாற்றமா போயிருது. "என்ன இவ இப்படி சொல்றா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோர்ந்து போய் போட்ட வேகத்திலேயே இந்த குர்தாவ கழட்டுறாரு. இங்க ட்ரெஸ்ஸ கழட்டி அந்த சைடு போட்டுறாரு. "ஏங்க கொஞ்ச நேரம் போட்டுருக்கலாம்ல. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு எவ்வளோ அழகா இருந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "ம், ம். அழகா இருக்கட்டும். அதுக்காக இதையெல்லாம் போட்டுட்டு இப்போ படுக்க முடியாது. அப்ப
எதுக்கு இதை போட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்க, அது நீ வாங்கிட்டு வந்திருப்பேன்னு போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ தாத்தா வாங்கிட்டு வந்தால் இதை தூக்கி இப்படி வீசிடுவீங்களா அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு இப்படி வாங்கி தந்ததே இல்லை, நீ தான் வாங்கி தந்திருக்க போலேன்னு ரொம்பவே சந்தோஷமாக எடுத்து போட்டேன். அதான் இப்போ நீ வாங்கி தரலைன்னே ஆயிடுச்சு, அப்புறம் என்ன, அது அப்புறமாட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தூக்கி போட, இங்கே காவேரி பார்க்குறாங்க. என்ன நீ எதுக்கு எங்கே போன, எதுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க, இல்லைங்க அந்த அக்கா ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் உங்ககிட்ட வந்து சொல்லாமே கிளம்பிட்டேன். அதான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் என் கேபின் பக்கத்தில் இருக்கிறவங்களே சொல்லியிருப்பாங்களேன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் 3வது மனுஷவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. மேடம் வந்து அந்தளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரியை பார்த்து சொல்ல, உடனே இங்கே காவேரிக்கு முகமே அப்படியே வாடி போயிடுது. என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த அக்கா தான் உங்கள் பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டாங்க, அதான் போனேன். அவங்க ரொம்ப வற்புறுத்தினதுனால என்னால் வேணான்னு சொல்ல முடியலை. மற்றபடி அவங்ககிட்ட நான் நல்லா பேசிக்கிருவேனா, அதனால் என்னைய கூப்பிட்டதே பெரிய விஷயம். சரி என்னையே மதித்து கூப்பிடுறாங்க இல்லையா, நான் போய் தானே ஆகணும், அதான் போயிட்டேன், சாரிங்க அப்படின்னு சொல்ல, ஓ ட்ரெஸ் எடுக்க போனீங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸு நீ தானே எடுத்து கொடுத்த, உண்மையை சொல்லு, இது நீ தானே எனக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே தாத்தா வந்து கதவு தட்டுறாரு. இங்கே கதவு போய் திறக்கிற விஜய், என்ன தாத்தா ஏன் இந்நேரத்தில் அப்படின்னு கேட்க, என்னப்பா விஜய் உனக்கு காவேரி சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருப்பாளே, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு போகலான்னு தான் நானும் வந்தேன், நீ என்ன போடாமல் சும்மா பனியனோட இருக்க அப்படின்னு கேட்க, ஓ மேடம் உங்ககிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா விஜய், நான் எடுத்து கொடுத்த மாதிரி நீங்கள் காமிச்சிக்கோங்க தாத்தா, நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால தான் நான் எதுவும் உன்கிட்ட சொல்லிக்கிறல, நீ எதுவும் காமிச்சிக்கிறத என்ன, சரி அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டியா இல்லையா அப்படின்னு சொல்ல, போட்டேன் அந்த இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல, இங்கே காவேரியும் வந்துடுறாங்க. உடனே காவேரியும் வந்து நின்னுட்டு, என்ன தாத்தா இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்ல விஜய்க்கு, அதை போட்டிருந்தா அதை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், பார்த்தா அவன் கழட்டி போட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே காவேரி கண்ணடிச்சிட்டு, ஆமாம் தாத்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சூப்பர் செலெக்ஷன் தாத்தா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே தாத்தாவும் பேரனும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இருங்க தாத்தா, இப்போ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தானே நீங்கள் பார்க்கணும், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போய் விஜய் வந்து இவங்க எடுத்து கொடுத்த குர்தாவை எடுத்து போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. இங்கே காட்டுறாரு. காட்டினோன்னே இங்கே தாத்தாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. சூப்பராக இருக்குது விஜய், செம்மையாக இருக்குது, நான் செலக்ட் பண்ணால் கூட இப்படி செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் போல், உன்னை அப்படியே ரசிச்சில் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லவும், இங்கே விஜய் டக்குன்னு என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி, என்ன தாத்தா அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணலையா, நீங்கள் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்க, எங்கள் தாத்தா உடனே அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இங்கே காவேரி ஒரு பக்கம், என்ன தாத்தா இப்படி சொதப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, தாத்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி, இல்லைப்பா நான் தான் செலக்ட் பண்ணேன், என் ஃப்ரெண்டு தான் ஆனால் செலக்ட் பண்ணான், நான் கூட தான் போனேன், அதான் இப்படி சொல்லிட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பயங்கரமான டேஸ்ட்டு தாத்தா, நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ண போனால் கூட அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன், என்ன காவேரி சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே காவேரி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே தாத்தாவை பார்க்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன ட்ராமாவா போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜய் பார்க்க, சரிப்பா விஜய் உங்கள் 2 பேருக்குள்ள இப்போ நான் எதுக்கு கரடி மாறி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா நகலை. உடனே இங்கே காவேரி, என்ன தாத்தா சொல்லிட்டு போகிறாரு, என்னமோ கரடி மாதிரின்னு சொல்லிட்டு போகிறாரு, நம்ம 2 பேருக்குள்ள எதுக்கு தேவையில்லாமல் நான் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரியும் பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, எடுத்து கொடுத்த ஆள் அப்படி இல்லை அப்படின்னு இங்கே விஜய் சொல்ல, எடுத்து கொடுத்த ஆளை நீங்கள் பார்த்ததே இல்லையே, தாத்தாவோட ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அப்புறம் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஏய் காவேரி ரொம்ப தான் பண்ணாத, இந்த ட்ரெஸ்ஸு நீ தான் எடுத்து கொடுத்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே காவேரி முழிச்சு போய் நிற்கிறாங்க. நீ வந்த உடனே இதை காமிச்சிட்டு கழட்டலாம்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ நேரம் இதை போட்டுகிட்டே இருந்தேன், இது இன்னும் ஃபிட் பண்ணி நல்லா பிடிச்சி அடிக்கணும், பாரு இங்கெல்லாம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போது உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்க, இதை சொன்னா தான் என்ன, எனக்கு தான் வாங்கிட்டு வந்தோம்னே, ஏன் அப்படி தாத்தாட்டையெல்லாம் அப்படி சொல்ல சொல்லி மறைக்கிற எல்லாத்தையும், இதில் என்ன இருக்குது, என்கிட்ட சொன்னா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க, உடனே காவேரியும் பல்பு வாங்கிட்டதை நினச்சி இப்படியே முழிக்கிறாங்க. நீ எனக்கு இது வாங்கிட்டு வந்த மாதிரி நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லைட் ஆஃப் பண்ணுறவங்க, என்னங்க இருட்டாக இருக்க கண்ணே தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல,
இது லைட்டு போட்டிருந்தா மட்டும் உனக்கு அப்படியே கண்ணு தெரிஞ்சிரும் பாரு. எத்தனை தடவை கீழே உள்ள பொருளை பார்க்காம ஏறி மிதிச்சு உடைச்சிருக்க. எனக்கு எல்லாம் தெரியும். நீ எப்போவுமே வானத்தை பார்த்துட்டு தானே நடப்ப அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல, உடனே எங்கள் காவேரி எங்கள் அம்மா மாதிரியே சொல்கிறீங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என்ன எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க, இங்கே ஒரு gift எடுத்து கையில் கொடுக்குறாரு. உடனே இங்கே காவேரி பார்க்குறாங்க. என்னது கிஃப்ட்டா? எனக்கு எந்த பிறந்தநாளும் இல்லை, எதுவும் இல்லை, எதுக்கு இந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க, இல்லை இத பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதோட சரி அப்படியே கிஃப்ட் பேக் பண்ணி குடுத்துரலான்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி நீ எனக்கு இது ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்க பார்த்தியா? நானும் உனக்கு தெரியாம ஒண்ணு குடுக்கணும்னு நெனச்சேன். நீ எனக்கு ஒண்ணு தெரியாம குடுத்துருக்க. இதுக்கு பேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதுக்கு பேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கேட்க, இங்க விஜய் சிரிச்சுட்டு, அதெல்லாம் விடு இத ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே காவேரி வேகமா அப்படியே ஆச்சரியத்துல அந்த கிஃப்ட் பேக்க ஓப்பன் பண்றாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் காவேரி, நீ நெனைக்கிற மாரி இந்த கிஃப்ட்ட வச்சுலாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு மட்டும் தான் அத பார்க்கவும் முடியும், யூஸ் பண்ண முடியும்னு சொல்ல, இங்க என்ன சஸ்பென்ஸ்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி ஒரு கிஃப்ட்டா இருந்தா அது 2, 3 நாளைக்கு அது இருக்கும்ல, வச்சு பார்க்க முடியாதா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல, இத ஓப்பன் பண்ணு அப்போ உனக்கு புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்ல, உடனே இங்க காவேரி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்குள்ள ஒரு சாப்பாடு இது மாரி இருக்கு, பாக்ஸ் மாதிரி. இங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி, பிரியாணி அப்படியே மணம் அப்படியே தூக்குது. இங்க காவேரி "ஆ பிரியாணி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய பொளக்குறாங்க. உடனே இங்க விஜய், "உனக்கு கண்டிப்பா அந்த கிஃப்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்ல, ஆனாலும் இது ரொம்ப ஓவர் தாங்க. நான் என்னமோ எனக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க போலன்னு நினைச்சேன். இப்படியா? நான் ஒரு தின்னி பண்டாரங்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சு குத்தி காட்டுற மாரி இருக்கு. என்னதான் எனக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருந்தாலும், இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர். இதுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கவர் போட்டு எதுக்குங்க அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னைய என்ன நான் ஒரு தின்னி பண்டாரம்னு சொல்லாம சொல்லி காட்டுறீங்களா? அப்படின்னு கேட்க, உடனே எங்க விஜய் சொல்றாரு, நான் இருந்த வரை, உன்கிட்ட பழகுனது வரை நீ எதுக்குமே எக்ஸைட் ஆகி நான் பார்த்ததே இல்ல. சாப்பாட்டுக்கு மட்டும் தான் ரொம்ப சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு திரியிவ. அதனால தான் உனக்கு என்ன வாங்கி குடுக்கலாம்னு வர்ற வழியில யோசிச்சேன். எதுக்காக இப்ப இந்த கிஃப்ட்னா இந்த பிரியாணிலான்னு கேட்க, நீ தாத்தாவோட உயிரையே காப்பாத்தியிருக்க. அதனால தான் உனக்கு ஏதாவது நான் செய்யணும்ல. கார்ல வரும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்ப பிரியாணி கடை இருந்துச்சு. அதான் ஒரு நாள் நீ சொன்னியே, எனக்கு சாப்பாட்டுலயே பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும்னு. அதோட போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இத இப்படியே பாக்ஸா குடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் கிஃப்ட்டு அப்படியே கவர் சுத்தி அப்படியே உனக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க காவேரிக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஆனா முதல்ல இப்படி ஒரு கிஃப்ட்டு உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்கிட்ட பழகுன வர, நீ வந்து எந்த பொருளுக்கும், நகைக்கும், பணத்துக்கும் இதுக்கெல்லாம் நீ ஆசைப்பட்டதே இல்ல. எப்போ பார்த்தாலும் சாப்பாடுன்னு சொல்லுவ. பசி தாங்க மாட்ட. இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துல தான் நீ ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இத விட பெரிய கிஃப்ட்டு உனக்கு குடுக்க முடியாதுன்னு இத வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, இங்க காவேரி வந்து விஜய பார்த்து சிரிக்க, "பரவால்ல இந்த அளவுக்கு என்னைய புரிஞ்சு வச்சிருக்கீங்களே! நான் எதனால சந்தோஷப்படுவேங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியுதே!" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சாப்பிடுறாங்க. இங்க காவேரி சாப்பிடுறதையே அப்படியே மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருக்க விஜய், போய் தண்ணி எடுத்துட்டு வந்து, "இந்தா அடைக்க போது குடிச்சிட்டு சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க, உடனே இங்க காவேரி சாப்பிட்டுக்கிட்டே விஜய பார்க்க, இங்க இவங்க ஒரு கை எடுத்து விஜய் பக்கத்துல நீட்டுறாங்க காவேரி. உடனே விஜய் வந்து, அப்படின்னு சொல்லிட்டு புருவத்த தூக்கி, "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, "ஆ" அப்படின்னு சொல்லிட்டு, "வாய தொறங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஊட்டி விடுறாங்க விஜய். உங்கள பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். அதனால நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, இங்க காவேரி வந்து விஜய்க்கு ஊட்டி விட, விஜய் வந்து சந்தோஷமா வாய தொறந்து அப்படியே சாப்பிடுறாரு. "நல்லா டேஸ்ட்டா தான் இருக்கு என்ன?" அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்படிதான் எங்க அப்பாவும் எனக்கு வெளியில இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்து தந்துட்டே இருப்பாரு. அதுவும் நான் நல்லா இந்த மாரி ஐட்டம் ஹோட்டல்ல உள்ளதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன். அதனால அவரு எங்க போனாலும் எனக்கு வாங்கிட்டு வந்து தந்துருவாரு. ஆனா இது அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அவளுக்கு மட்டும் ஏன் அப்படி வாங்கிட்டு வந்து ஸ்பெஷலா குடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு வீட்ல சமைக்கிறத விட வெளியில இப்படி வாங்கி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது அப்பா இருக்கும்போது தான் எனக்கு இப்படிலாம் வாங்கிட்டு வந்து தந்தாங்க. ஆனா இப்ப அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு வந்து தந்திருக்கீங்கன்னு சொல்லி இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துக்கிட்டு இருக்கிற விஜய்க்கு ரொம்பவே அப்படியே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உனக்கு வேற ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்திருந்தா கூட, உன் முகத்துல இப்படி சந்தோஷம் வந்திருக்கவே செய்யாது. என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்க காவேரியும் அது என்னமோ உண்மைதாங்க. எனக்கு என்னமோ தெரியல. சாப்பாட பார்த்தாலே எல்லை இல்லாத சந்தோஷம் மனசுக்குள்ள இருந்து அப்படியே வந்துருது. நீங்க கரெக்ட்டா தான் வந்து
சாப்பாடு விஷயத்துல தான் காவேரி சந்தோஷப்படுவான்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். ஆனால் தாத்தாவுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணதுனால இந்த மாதிரி வாங்கி தந்தேன் மட்டும் சொல்லாதீங்க. அது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி என் தாத்தாவை நான் காப்பாற்றுனதுக்கு எனக்கே லஞ்சம் மாதிரி இருக்குது பாஸ். அதனால இன்னொரு தடவை இப்படி சில்லி ரீசனை வச்சுலாம் எனக்கு எதுவும் வாங்கி தராதீங்க. நீங்கள் என்ன வாங்கி தந்தாலும் நான் சாப்பிடுவேன். நீங்கள் சும்மா காரணம் எல்லாமே வாங்கி தாங்க சரியா? இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிலாம் என்னை அசிங்கப்படுத்தாதீங்க. காவேரிக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குன்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் சிரிக்கிறாரு. சரி, இனிமேல் எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ, எப்பப்போ நான் பிரியாணி கடையை பார்க்குறேனோ அப்போல்லாம் உனக்கு இது மாதிரி வாங்கி தரேன் என்ன அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி ஓகே. ஆனால் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. நீ எங்கள் அப்பாவும் இப்படி தான் கொஞ்ச நாள் தான் என்னைய அப்படி பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ நீங்களுமே வந்து இன்னும் 4, 5 மாதம் தான் என்ன. அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் யார் எனக்கு வாங்கி தருவா? நானே போய் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டா தான். ஆனால் யாராவது நம்மளுக்கு பிடிச்சவங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது வாங்கி தரும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமா வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல உடனே இங்கே விஜய் அப்படியே காவேரி கண்ணையே கூர்ந்து பார்த்துட்ருக்க. என்ன பாஸ் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்லை இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க ஏதாவது வாங்கி தந்தா அது ஒரு சந்தோஷம் தானேன்னு. அப்போ என்னைய உனக்கு பிடிச்சவங்க லிஸ்ட்டில் சேர்த்துட்டியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரி உடனே இதில் என்ன சந்தேகம், உங்களை நான் எப்போவோ எனக்கு பிடிச்சவங்க லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன். ஆரம்பத்தில் ஒரு 2, 3 மாதம் தான் உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் இப்போ என்னோட பிடிச்சவங்க லிஸ்ட்டில் நம்பர் 1ஆவே நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு எங்கள் காவேரி சொன்னதை கேட்டுட்டு எங்கள் விஜய்க்கு சந்தோஷம் தாங்காம முடியலை. அப்படியே பறக்கிறாரு. விட்டால் பறந்தே போயிடுவார் போல் பட்டர்ஃப்ளை மாதிரி. அப்படியே ஏதோ வேற உலகத்துக்கு போயிட்டாரு. அப்போ நான் தான் இப்போ உனக்கு பிடிச்சவங்க லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறேனா அப்படின்னு கேட்க உடனே இதில் என்ன சந்தேகம், இனிமேல் எப்போவுமே எனக்கு பிடிச்சவங்க லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் நீங்கள் தான் இருப்பீங்க. நான் உங்களோட இருந்தாலும் சரி இல்லை உங்களை விட்டு போனாலும் சரி எப்போவுமே நீங்கள் தான் நம்பர் 1 சரியா? எங்கள் அப்பா தான் இப்போ இல்லையே, எங்கள் அப்பாவை கணக்கில் சேர்க்க வேணாம். எங்கள் அப்பா இடத்துல இப்போ நான் உங்களை பார்க்குறேன் சரியா அப்படின்னு சொல்ல அதுக்காக அப்பான்னா என்னையும் சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல நீங்கள் அப்பான்னா எப்போவுமே அப்பா தான். நீங்கள் வந்து அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கும் மேலேனா நீ என்னைய என்ன இடத்துல வச்சு பார்க்குற அப்படின்னு இங்கே விஜய் வந்து காவேரியோட வாயிலேருந்து ஏதாவது வந்துடாதானே அப்படியே நோண்டி நோண்டி எடுக்க பார்க்குறாரு. ஆனால் காவேரி ரொம்பவே வந்து கிளவராக உங்களை வந்து இப்போ எனக்கு ஃப்ரெண்டுக்கும் மேலே அப்பாவுக்கு கீழே அவ்வளவு உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் அந்த பிரியாணியை வாக்கில் வச்சுக்கிட்டு அதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொன்னதை கேட்டுட்டு இங்கே காவேரிக்கு சிரிப்பு அடக்க முடியல. இப்போ என் வாயிலேருந்து என்ன வார்த்தை தான் கேட்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் என்ன கேட்க வர்றீங்கன்னே எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்ல புரியுதா என்ன கேட்க வர்றேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. உடனே எங்கள் காவேரி அதை நான் சொல்ல முடியாது, அது நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த நேரம் எப்போ வரும் அப்படின்னு எங்கள் விஜய் கேட்குறாரு. உடனே காவேரி வரும், நம்ம பிரிய போவோம்ல அந்த கடைசி நாள் அப்போ நான் சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல திரும்ப ஆரம்பிச்சிட்டியா காவேரி, எத்தனை தடவை சொல்கிறது நீ அதையே திரும்ப திரும்ப சொல்லாதேன்னு. நல்லா ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி தான் எதையாவது சொல்லிடுறேன்னு சொல்ல நீங்கள் தான் பாஸ் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறீங்க. நம்ம எப்போனாலும் பிரிய தானே போகிறோம். அப்போ ஏன் மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு நீங்கள் அதையே டென்ஷன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம பிரிய போகிற நாளில் நீ சொன்னால் டென்ஷன் ஆயிடுறீங்க. முன்னாடிலாம் நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ இந்த பிரியாணியும் திங்க வேணாம் ஒன்றும் திங்க வேணாம் இங்கே குடு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே அரைவாசி திண்ட பிரியாணியை தூக்கி மூடி வச்சிடுறாங்க. இங்கே காவேரிக்கு மனசே கேட்கல. ஐயோ என்ன இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு பிரியாணி மேலேயே கண்ணாக இருக்குது. என்னங்க இப்படி என்னை அசிங்கப்படுத்துறீங்க வாங்கி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்ல உடனே நான் இப்படி வேதனைப்படுறது உனக்கு பெருசாக தெரியல, உனக்கு அந்த பிரியாணியை முழுசாக திங்க முடியாது தான் பெருசாக இருக்கா, இந்தா திண்டு தொலை, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பெட்டில் புரட்ட விட்டு தூங்கு என்ன அப்படின்னு சொல்லி எங்கள் பிரியாணியை தூக்கி காவேரி கிட்ட வைக்கிறாங்க. நீ எல்லாம் சரியான சோத்து மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி எல்லாருமே சாப்பிட்றதுக்காக தான் வாழ்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ உழைக்கிறீங்களே இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களே எதுக்காக உழைக்கிறீங்க, எதுக்காக சம்பாதிக்கிறீங்க, சாப்பிட்றதுக்காக தானே. அதை இப்படி கேவலமாலாம் பேசக்கூடாது. அதுக்காக ஒருத்தி இப்படி சாப்பாடு மேலே ரொம்பவே பிரியமாக இருக்கான்னா அவளை இப்படிலாம் அசிங்கப்படுத்துவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்ல அதுக்காக ஒருத்தவன்ட்ட நீ இப்படி பேசுவியா, உன்கிட்ட என்ன பதிலை நான் எதிர்பார்க்குறேன்னு உனக்கு தெரியவே இல்லையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல
உடனே எங்கள் காவேரி தெரிஞ்சால் மட்டும் இப்போ என்ன ஆயிரப்போகுது, நான் தான் இன்னும் கொஞ்ச நாளில் போக போகிறேனே அப்படின்னு சொல்ல, உடனே எங்கள் விஜய் நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்க ஆரம்பிக்க, எங்கள் காவேரி அந்த இருட்டுக்குள்ளேயும் பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் விஜயை நல்லா டென்ஷன் ஆக்கியாச்சுன்னு என்னதான் விஜய் சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு புரிஞ்சாலும் கூட வெளிப்படையாக அதை சொல்லாமல் விஜயை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறதே இந்த காவேரிக்கு பெரிய வேலையாக போச்சு.